Hello everyone. இந்த வீடியோல CMA ஜூன் 2025 எக்ஸாம்ல டைரக்ட் டாக்ஸ்ல கேபிட்டல் கெயின் சாப்டர்ல வரக்கூடிய முக்கியமான சில சேஞ்சஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். ஜூன் 2025 எக்ஸாம் அண்ட் டிசம்பர் 2025 இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே டைரக்ட் டாக்ஸ்ல அசஸ்மெண்ட் இயர் 25-26 அப்ளிகபிள். ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயர்ல மெயினான சேஞ்சஸ் கேபிட்டல் கெயின்ஸ்ல இருக்கு. ஆல்ரெடி டைரக்ட் டாக்ஸில் என்னென்ன முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடானதுன்னு நம்ம இன்ஸ்டியூட்டில் போட்டிருக்கிற சப்ளிமெண்ட்ரி வச்சு நம்ம சேனலில் டீட்டெயில்டாக வீடியோ இருக்குது. இது நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் கெயின்ஸில் மட்டும், அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ், அதாவது பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அதில் சேஞ்சஸ் இருக்குது. ரெண்டாவது ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸை, அது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு பார்க்குறது பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை வச்சு பார்ப்போம். அது லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறத வச்சு அதுக்கான ரேட் எதுவோ அதை அப்ளை பண்ணுவோம். இதில் இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருந்தால் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும். தட் இஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்கு உண்டு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறப்ப. பட் இப்போ 23/7/2024 பட்ஜெட்டில் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான சேஞ்சஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஜூன் 2025 டிசம்பர் 2025க்கு உங்கள் கையில் இருக்கிற டைரக்ட் டேக்ஸ் புக்கு ஓல்டு எடிஷனாக இருந்தால் அதில் எந்தெந்த சேஞ்சஸ் இருக்குங்கிறத கரெக்டாக அந்தந்த இடத்துல சேஞ்சஸை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற February 2025 லேட்டஸ்ட் எடிஷன் டிடிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எல்லா சேஞ்சஸுமே பண்ணி தான் அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கேபிட்டல் கெயினில் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் சேஞ்ச் ஆனதோ அல்லது இந்த ரேட்டு சேஞ்ச் ஆனதோ தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அது கன்ஃபியூஷனாக இருந்திருக்கலாம். அது என்னைக்கு டேட்லேருந்து இந்த ரேட் அப்ளிகபிள், என்னைக்கு டேட்லேருந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த சேஞ்சஸ் எல்லாமே 23/7/2024 இருந்து வந்திருக்கு. அப்போ ஏதாவது ஒரு கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின டேட்டு 23/7/2024 முன்னாடி இருந்தால், தட் இஸ் அப் டு 22/7/2024. அப்போ ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 வேறு ஒரு பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை வச்சு தான் அது கேபிட்டல் அசட் லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு பிரிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற பழைய ப்ரொவிஷன், போன வருஷம்லாம் இருந்த அதே ப்ரொவிஷன், எனி கேபிட்டல் அசட் ட்ரான்ஸ்ஃபர்டு பிஃபோர் 23/7/2024 அப் டு 22/7/2024 வரைக்கும் ஒரு கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அதனுடைய பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கேல்குலேட் பண்ணுறப்ப அந்த கேபிட்டல் அசட்டை அசஸ்ஸி கையில் வச்சுருந்தது நாட் மோர் தேன் 36 months. என்னைக்கு டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரோ அதுக்கு முன்னாடி 36 மாதத்துக்குள்ளே தான் கையில் அதை ஹோல்டு பண்ணியிருந்தாருன்னா அது ஷார்ட் டேர்ம்னோ அல்லது அது லாங் டேர்ம்னு நம்ம சொல்லுவோம். எது ஷார்ட் டேர்ம் இல்லையோ அது லாங் டேர்ம். பட் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட சில அசட்ஸ்க்கு மட்டும் இந்த 36 monthsங்கிறது 12 months-ஆவோ 24 months-ஆவோ இருக்கும். An asset shall be termed as capital asset if it is held for not more than the following period before the date of transfer. இந்த ரெண்டு எக்ஸப்ஷன். 12 months அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள ஒரு லிஸ்டட் கம்பெனியுடைய, இந்தியாவில் இருக்கிற லிஸ்டட் கம்பெனியுடைய ஈக்விட்டி ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு அல்லது எனி செக்யூரிட்டினா அது டிபென்ச்சராக இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், அதெல்லாம் இந்தியாவில் லிஸ்டடாக இருக்கணும். பட் இதில் மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸும் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டும் சேராது. இதை தவிர ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுடைய யூனிட், இது கோட்டடாக இருக்கலாம், அன்கோட்டடாக இருக்கலாம். யூனிட்ஸ் ஆஃப் அன் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட் அதுவுமே கோட்டட் ஆர் நாட், அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ இது எல்லாமே வெதர் கோட்டட் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆர் நாட். கேபிட்டல் அசட்ஸ் இந்த இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற இந்த கேபிட்டல் அசட்ஸாக இருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 12 months அல்லது அதுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம்னோ அதுக்கு மேலே இருந்தால் லாங் டேர்ம்னோ உண்டு. இதுவுமே 23/7/2024 இந்த டேட்டுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும்தான். அடுத்தது ஈக்விட்டி ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன் அன்லிஸ்டட் கம்பெனி. இப்போ பார்த்தது லிஸ்டடு பார்த்தோம் 12 monthsக்கு. அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் 24 months. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்டோ பில்டிங்கோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அங்கேயும் 2 years, தட் இஸ் 24 months வச்சு தான் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்னு பிரிப்போம்.
24 months வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தா ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணியிருந்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். பட் இந்த பார்த்துருக்கிற இந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த 12 months 24 months 36 monthsன்னு இந்த 3 கேட்டகரியாக அந்த ஹோல்டிங் பீரியடை கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பிஃபோர் 23/7/2024 நடந்த ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் இஃப் த ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் தட் இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டு 23/7/2024 அது இதுக்கு பின்னாடியாக இருந்தால், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இருந்தால் அங்கே பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கில் ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும். தட் இஸ் 24 months ஒன்று, இன்னொன்று 12 months ஒன்று. அப்போ இந்த 36 months அப்படிங்கிறத ஆஃப்டர் தட் இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபரில் எடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் அசட்டில் ஷார்ட் டேர்ம்னு சொல்லணும்னா ஜென்ரலாக ஒரு அசட்டு 24 months வரைக்கும் வச்சுருந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடினா அது ஷார்ட் டேர்ம், அதர்வைஸ் இட் இஸ் லாங் டேர்ம். 24 monthsக்கு மேலே அந்த அசட்டை ஹோல்டு பண்ணியிருந்தால் அது லாங் டேர்ம். பட் இந்த 24 monthsங்கிறது 12 months எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 23/7/2024 asset will be treated as short-term capital asset if it is held for not more than 12 months immediately before the date of transfer. பட் அது என்னென்ன asset அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்டட் செக்யூரிட்டி லிஸ்டட் இன் இந்தியா, இன்னொன்று யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட், யூனிட் ஆஃப் டெப்ட் ஓரியன்ட் ஃபண்ட் லிஸ்டட் அண்ட் யூனிட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட் லிஸ்டட். ஸோ இந்த கேட்டகரி இந்த மாதிரி கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எத்தனை நாள் கையில் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கும்போது 12 மாதம் வரைக்கும் அதில் கையில் வச்சுருந்தாங்கன்னா ஷார்ட் டேர்ம்னோ, அதுக்கு மேலே வச்சுருந்தா லாங் டேர்ம்னு சொல்லணும். அப்போ இது இந்த கேட்டகரிஸ்க்கு மட்டும் 12 months அப்ளிகபிள், 24 வராது, 36 வராது இதுக்கெல்லாம். ஸோ இப்போ ரெண்டு தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 தட் இஸ் 24 months ஒரு கேட்டகரி, 12 months ஒரு கேட்டகரி. 12 monthsக்கு இந்த 4 டைப் ஆஃப் அசட்ஸ் மட்டும்தான் வரும். மற்ற கேபிட்டல் அசட்ஸ் எல்லாத்துக்குமே 24 months. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 23/7/2024க்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப 36 monthsன்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சுல, அதை ஃபுல்லாக இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் என்னைக்கு டேட்டில் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அது என்ன அசட் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு 12 months 24 months 36 months எது அப்ளை ஆகும் டிபெண்டிங் அப்பான் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதை வச்சு அது லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டில் சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் ரேட் ஆஃப் டேக்ஸு செக்ஷன் 111A வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதை தவிர மீதி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 111A கவர் ஆகக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். இந்த 3 கேபிட்டல் அசெட்டு இது ஷார்ட் டேர்மாக இருக்கிறப்ப, பட் பர்டிகுலராக அதில் எஸ்டிடினா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இது பே பண்ணியிருக்கணும் இந்த அசட்ஸை சேல் பண்ணுறப்ப. எஸ்டிடி ஷுட் ஹேவ் பீன் பெய்ட் ஆன் சச் சேல். இந்த கேஸுக்கு 111A அப்ளிகபிள் ஆகும். அந்த 111A ஸ்பெஷல் ரேட் அப்ளை ஆகும். இதை தவிர மீதி இருக்கிற எல்லா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்கும் இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த குறிப்பிட்ட கேபிட்டல் அசட்டை தவிர மீதி இருக்கிற கேபிட்டல் அசட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருக்கும்போது அதுக்கு நார்மலான டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அரைசிங் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அதர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ் would be chargeable at நார்மல் ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ். என்ன டேக்ஸ் அந்த அசசிக்கு அப்ளிகபிளோ அது அப்ளை ஆகும். பட் இந்த 111Aக்கு மட்டும் ஸ்பெஷல் ரேட்டு. இந்த ஸ்பெஷல் ரேட்டுமே 2 டேட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி பின்னாடின்னு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினது பிஃபோர் 23/7/2024 15% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இந்த பர்டிகுலர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்கான டேக்ஸ் 20%ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி 23/7/2024க்கு முன்னாடி இந்த கேபிட்டல் அசட்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்தால் அங்கே 15%.
இந்த டேட் அல்லது அதுக்கு பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் நடந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இந்த பர்டிகுலர் அசெட்ஸில் ரைஸ் ஆகியிருந்தால் அதில் 20% அப்ளிகபிள். இதை தவிர மீதி இருக்கிற எல்லா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸுக்கும் நார்மலான டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். அங்கே தட் இஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நார்மல் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். அடுத்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் செக்ஷன் 112A அண்ட் 112 ரெண்டு செக்ஷனாக நம்ம இதை பிரித்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 112A பார்ப்போம். 112Aல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரிலேட்டட் டு பர்டிகுலர் அசெட்ஸ், பர்டிகுலர் லாங் டேர்ம் அசெட்ஸ் எது அதுக்கு லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். கிட்டத்தட்ட நம்ம இதே மாதிரி தான் இங்கே மேலேயும் பார்த்தோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையும் 111A இதே மாதிரி தான் அப்ளிகபிள். லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். அதே தான் இங்கேயும் 112A இது லாங் டேர்முக்கு வருது, 111A ஷார்ட் டேர்முக்கு. இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸுங்கும் போது அங்கே ஷார்ட் டேர்ம் தட் இஸ் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் should be paid on acquisition and transfer of shares. இந்த ஷேர்ஸை வாங்குறப்ப விற்கிறப்ப ரெண்டு தரமுமே செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். பட் யூனிட்ஸ் ஆஃப் EOF ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்டாக இருந்தால் அங்கே STT has been paid on transfer of such units. இங்கே மேலே ஷார்ட் டேர்மில் பார்க்குறப்ப அந்த சேல் பண்ணுறப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸை பே பண்ணியிருக்கணும்னு பார்த்தோம். பட் இங்கே லாங் டேர்ம் வர்றப்ப லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மட்டும் அக்யூசிஷன் சமயத்திலையும் STT பே பண்ணியிருக்கணும். இந்த கேஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஸ்பெஷல் ரேட்டு, பட் அப் டு 1,25,000 வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அரைசிங் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தீஸ் பர்டிகுலர் அசெட்ஸ். இந்த அசெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தானே இந்த 112A வருது. இதில் வர லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன், அது டாக்ஸபிள் இல்லை. அதை தாண்டி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு மட்டும் எக்ஸீடிங் 1,25,000 அந்த அமௌண்ட் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வுட் பி டாக்ஸபிள். இது ரெண்டு ரேட்டு எதை வச்சு பார்க்குறது, அந்த பர்டிகுலர் டேட்டை வச்சு. லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அண்டர் 112A ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது பிஃபோர் 23/7/2024னா 10% டேக்ஸ் ரேட்டும், ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா 12.5%ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான டேக்ஸ் ரேட்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த 1,25,000 அப்படிங்கிற அமௌண்ட்டு இந்த ஹோல் ப்ரீவியஸ் இயருக்கும் சேர்த்து எடுக்கணும். ஏன்னா போன வருஷம் ப்ரீவியஸ் இயர்லாம் 1 lakh வரைக்கும் அமௌண்ட்டு எக்ஸம்ஷன் இருந்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் 112A. பட் இந்த அசஸ்மெண்ட் இயரில் இருந்து அது 1.25 lakhs 1,25,000 மாற்றிருக்காங்க. இந்த டோட்டல் எக்ஸம்ஷன் இன் எ ப்ரீவியஸ் இயர் cannot exceed 1,25,000. ஸோ இது ஒரு இயருக்கு மொத்தமாக எடுத்துக்கணும் இந்த 1,25,000. ஏன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரெண்டு பீரியடாக பிரிக்கிறோம்ல, இந்த ரேட்டு இது அப்ளிகபிள்னா அந்த மாதிரி இது கிடையாது. இந்த 1 இயருக்கு டோட்டலாக 1.25 lakhs. நெக்ஸ்ட் செக்ஷன் 112ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதுக்கான டேக்ஸ் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 112A பார்த்தோம். இதில் எந்தெந்த அசெட் அப்படிங்கிறது பர்டிகுலராக பார்த்தோம். லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தோம். அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இதை தவிர மீதி இருக்கிற லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் 112 செக்ஷனில் சொல்கிறாங்க. இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் 112ல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி, அடுத்தது லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், ஆனால் இதில் யூனிட் கிடையாது. அதை தவிர லிஸ்டட் செக்யூரிட்டிஸும் ஜீரோ கூப்பன் பாண்டுக்கும், இதை தவிர மற்ற அசெட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இதில் பிஃபோர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதுக்கப்புறமா ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா அங்கே ரேட்டு சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பிஃபோர் 23/7/2024 லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் கவர் அண்டர் செக்ஷன் 112 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அங்கே அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அல்லது ஷேர்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனினா ப்ரைவேட் கம்பெனி, இதனோட ஷேர்ஸு அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரேட் ஆஃப் டேக்ஸ் ஜென்ரலாக 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. பட் நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட் ஆர் ஃபாரின் கம்பெனியாக இருந்தால், தட் இஸ் நான் ரெசிடென்ட்டில் கம்பெனி இல்லாத நான் ரெசிடென்ட் ஃபாரின் கம்பெனி, இவங்களுக்கு 10% பட் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அண்ட் ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன். அதாவது செக்ஷன் 48ல ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷோ இண்டெக்ஸேஷன் அந்த பெனிஃபிட் அதில் கிடைக்காது. அதே மாதிரி செகண்ட் ப்ரொவிஷோ ஃபாரின் கரன்சி இங்கே இருக்குது, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு இங்கே தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷோ. அதே மாதிரி செகண்ட் ப்ரொவிஷோ ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன், அதாவது எந்த கரன்சியில் சேல் நடக்குதோ அதை பேஸ் பண்ணியே
கேபிட்டல் கெயினும் அதே கரன்சியில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணுவாங்க கேபிட்டல் கெயினை. இந்த எஃபெக்ட் செகண்ட் ப்ரிவிஷோவில் சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 48. ஸோ இந்த பெனிஃபிட்டும் இங்கே கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிவிஷோவில் இண்டெக்ஸேஷன், செகண்ட் ப்ரிவிஷோவில் ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் அஃபெக்ட் ஆகாமல் ஃபுல்லாகவே ஃபாரின் கரன்சிலேயே கேபிட்டல் கெயினையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுறது. இந்த ரெண்டு ப்ரிவிஷோவும் அதனுடைய ரெண்டு ப்ரிவிஷோடைய பெனிஃபிட்டும் இங்கே கிடைக்காது. அது இல்லாமல் 10%. இது நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட் ஃபாரின் கம்பெனிக்கு. மற்ற அசசிஸ் எல்லாருக்கும் 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். இப்போ லிஸ்டட் செக்யூரிட்டிஸாக இருந்தால் இதில் யூனிட்டை தவிர அதர் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அல்லது ஜீரோ கூப்பன் பாண்ட் இதுக்கு 10% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அல்லது 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எது அசசிக்கு மோர் பெனிஃபிஷியலோ அவங்க ஆப்ஷனுக்கு இதை எடுத்துக்கலாம். மற்ற அசட் எல்லாத்துக்குமே மேலே 112A கவர் ஆகாத மற்ற அசட்ஸ் எல்லாத்துக்குமே 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112 இது டிரான்ஸ்ஃபர் நடந்தது பிஃபோர் 23/7/2024 ரேட்டு பார்த்துட்டோம். இப்போ ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் நடந்தது ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இருந்தால், அதுவும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் ரேட்டு சேஞ்ச் ஆகும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இண்டெக்ஸேஷனே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் உண்டு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் லேண்ட் அல்லது பில்டிங்காக இருக்கிறப்ப, லேண்டோ பில்டிங்கோ அல்லது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருந்தால் அங்கே மட்டும் ஒரே ஒரு இடத்துல, அதுவும் இண்டிவிஜுவல் HUFக்கு மட்டும் ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை கேல்குலேஷன் பண்ணுறப்ப இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேண்ட் அல்லது பில்டிங் அல்லது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் ஒரு இண்டிவிஜுவல் ஆர் HUF பீயிங் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. ஆனால் அந்த லேண்ட் ஆர் பில்டிங்கை அவங்க வாங்கியிருக்கிறது எப்போ இருந்திருக்கணும்? பிஃபோர் 23/7/2024 இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 23/7/24 முன்னாடி வாங்கி அந்த டேட் எழுதுறதுக்கு பின்னாடி விற்றுருக்கணும். இண்டிவிஜுவல் ஆர் HUF பீயிங் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 12.5% டேக்ஸ் ரேட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 12.5% டேக்ஸ் ரேட் வித்தவுட் இண்டெக்ஸேஷன். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லையோ இண்டெக்ஸேஷன் கேல்குலேஷன் பண்ணக்கூடாது. 12.5% டேக்ஸ் கட்டணும். அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை அவைல் பண்ணிக்கலாம். அதில் 20% டேக்ஸை கட்டணும். 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். இந்த ரெண்டில் அசசிக்கு எது மோர் பெனிஃபிஷியரோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் HUF பீயிங் ரெசிடென்ட் இவங்களை தவிர வேற எந்த அசசிஸ்க்கும் இந்த ஆப்ஷன் கிடைக்காது. இண்டெக்ஸேஷன் இல்லாமல் 15% டேக்ஸு பே பண்ணணும். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் தட் இஸ் லேண்ட் ஆர் பில்டிங் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது எப்போ வாங்கியிருந்தாலும் 23/7/2024 அல்லது அதுக்கு பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் கிடைக்காது. ஒன்லி இண்டிவிஜுவல் HUF பீயிங் ரெசிடென்ட் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உண்டு. இப்போ லேண்ட் அல்லது பில்டிங் அல்லது போத் அக்வயர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. இப்போ இதே இண்டிவிஜுவல் HUF ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் இந்த அசட்டை லேண்ட் ஆர் பில்டிங்கை வாங்கினது ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 அதுக்கப்புறமா விற்றுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ வாங்கினது முன்னாடி 23/7/2024 முன்னாடி, விற்கிறது 23/7/2024 அல்லது அதுக்கு பின்னாடி அப்படி இருந்தால், அதுவும் இண்டிவிஜுவல் HUF பீயிங் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன். அதுவும் டேக்ஸ் பேமெண்ட்டில் டேக்ஸ் கேல்குலேஷனில் மட்டும்தான் அதில் வரும். மற்றபடி கேல்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயினில் இண்டெக்ஸேஷன்லாம் இங்கே அப்ளை பண்ண மாட்டாங்க. இதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்லையும் பார்க்கலாம். இப்போ அதர் அசெட்ஸ், இப்போ லேண்ட் பில்டிங் ஆர் போத் இஃப் அக்வயர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இதை தவிர மற்ற அசெட்ஸ் 112A கவர் ஆகாத மற்ற அசெட்ஸ் எல்லாமே 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் போன அசஸ்மெண்ட் இயருக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் கெயினுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது அசஸ்மெண்ட் இயர் 25-26. பட் அதுலேயுமே குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் இண்டெக்ஸேஷன் உண்டு. குறிப்பிட்ட டேட்டுக்கு பின்னாடி இருந்தால் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஸோ அதுலேயுமே எல்லா பாயிண்ட்டுமே இங்கே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஸோ என்ன டைப் ஆஃப் அசெட் என்னைக்கு டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி என்னென்ன ரேட் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அடுத்த பாயிண்ட்டும் என்ன சொல்கிறாங்க, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் மேலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன்லிஸ்டட் செக்யூரிட்டி ஷேர்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி would be taxable at 12.5% without indexation and foreign currency fluctuation.
இங்கே நம்ம ஏற்கனவே இந்த 23/7/2024க்கு முன்னாடி பார்த்தோம்ல 10%ன்னு பார்த்தோம் நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட்டுக்கு, இது 12.5%. பட் அங்கே அவங்களுக்கு பெனிஃபிட் தட் இஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது. அதே மாதிரி ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் இந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்காது. அதாவது செக்ஷன் 48 வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷோ செகண்ட் ப்ரொவிஷோ ரெண்டும் அப்ளை ஆகாது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப் அக்வயர் பண்ணது 23/7/24க்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இந்த டேட்டுக்கு அல்லது அதுக்கு பின்னாடியாக இருந்தால் எப்படி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை வச்சு அல்லது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வைக்காம ரெண்டு கால்குலேஷன் எப்படி பண்ணணும்? 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன், 20% வித் இண்டெக்ஸேஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 23/7/2024 டேட்டுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது லேண்டோ பில்டிங்கோ அல்லது போத்தோ இருக்கலாம், அதை வாங்கி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினது 23/7/2024 அல்லது அதுக்கு பின்னாடி பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப்க்கு ஆப்ஷன் இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், தட் இஸ் அதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும்போது அதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை அவைல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் டேக்ஸ் கட்டலாம், அல்லது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் ஒரு ரேட்டில் டேக்ஸ் கட்டலான்னு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அசசிக்கு எது மோர் பெனிஃபிஷியலோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். மிஸ்டர் ஆனந்த், resident person, purchased a house property as on 17/8/2002 for 5 lakh rupees. On 1/5/2004, he constructed a new floor on the same house at a cost of 2,50,000. On 1/10/2024, he sold such a house for 18 lakhs rupees and incurred brokerage at 2% for arranging customer. Compute capital gain. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்குறப்பவே நமக்கு என்னென்ன பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரணும்? இந்த அசட்டு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லேண்டு பில்டிங் ஆர் போத் வாங்கின டேட்டு 1 தட் இஸ் 23/7/2024க்கு முன்னாடி, வித்தது 23/7/2024க்கு பின்னாடி. அசசி ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். இந்த கேஸில் இவங்களுக்கு ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ப்ரொவிஷனை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். வேர் ஏ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும், இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ட் ஹெச்இஎஃப்னு போட்டக்கூடாது. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ட் ஹெச்இஎஃப்ஆ இருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அசட்டு ஹவுஸ் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத்தாக இருக்கலாம். அது டேட்டு, வாங்கின டேட்டு வித் டேட், அது மேலே சொன்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 23/7/2024 அல்லது அதுக்கு பின்னாடி. அந்த அசட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட், லேண்ட் பில்டிங் ஆர் போத்தாக இருக்கலாம். அதனால் அது வாங்கினது பிஃபோர் 23/7/2024, 17/8/2022 வாங்கிட்டாங்க. வித்தது 1/10/2024. இப்போ வித்தது ஆஃப்டர் 23/7/24, வாங்கினது பிஃபோர் 23/7/2024. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் அசட், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின அசசி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். ஸோ அதனால் இங்கே இந்த அசசிக்கு ஆப்ஷன் இருக்குது. கேபிட்டல் கெயினில் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்? ஃபஸ்ட்டு ஒன், pay tax at 12.5% without considering index benefit. Indexation benefit இல்லாமல் 12% டேக்ஸ் கட்டலாம். இது நார்மலான டேக்ஸ் 23/7/2024க்கு பின்னாடி உள்ளது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம், பட் 20% டேக்ஸ் ரேட் பண்ணணும். பே 20% டேக்ஸ் ஆஃப்டர் கன்சிடரிங் இண்டெக்ஸ் பெனிஃபிட். ஸோ இது ரெண்டு ஆப்ஷனையும் வச்சு இவருக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம சொல்லணும். Capital gain of Mr. Anand for assessment year 25-26. ஒர்க்கிங்ஸ் ஒரு காலம் போட்டுக்கிறோம். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 ரெண்டுலேயுமே அமௌண்ட் டீட்டெயில்ஸு. சேல் கன்சிடரேஷன் என்ன விலைக்கு விற்கிறாங்க? 18 லட்சத்துக்கு விற்கிறாங்க. ஸோ 18 lakh சேல் கன்சிடரேஷன். ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ், இது விற்கிறதுக்காக, தட் இஸ் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பண்ணுற எக்ஸ்பென்சஸ் brokerage 2%. இதில் 2%, சேல் கன்சிடரேஷனில் 2%. 2% of 18 lakhs, 36,000 transfer expenses. சேல் கன்சிடரேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணினா நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். 18 lakhs minus 36,000, 17,64,000 இஸ் நெட் சேல் கன்சிடரேஷன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் மைனஸ் பண்ணணும். பட் இதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணுறதா இருந்ததுன்னா இதில் இண்டெக்ஸேஷன் கொடுத்துக்கணும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது அப்படின்னா வெறும்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் வரும்.
ஸோ இது வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 23/7/2024 பின்னாடி. அந்த டேட்டுக்கு அல்லது அதுக்கு பின்னாடி லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடைக்காது. பட் இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டாக இருக்கிறதுனால வாங்கினது 23/7/2024 முன்னாடியும் விற்றது அது இந்த டேட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இவருக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இண்டெக்ஸ் பெனிஃபிட் கன்சிடர் பண்ணாமல் 12%. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். முதல்ல இந்த கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எவ்வளவு? சேல் கன்சிடரேஷன் 18 lakhs எடுத்துட்டோம். இதை வாங்கின விலை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பே பண்ணின அமௌண்ட்டு தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணிடாதீங்க. இதில் என்ன ஃபார்மெட்டில் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணினா தான் நமக்கு மார்க் கரெக்டாக கிடைக்கும். சேல் கன்சிடரேஷன், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், நெட் சேல் கன்சிடரேஷன், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மாற்றக்கூடாது. காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட்டு தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். இது 5 lakhs. ஸோ 5 lakhs. இன்னொன்று, மேலே ஒரு மாடி கட்டுறாரு, அந்த வீட்டில் ஒரு நியூ ஃப்ளோர் ஒரு மாடி கட்டுறாரு, அதுக்கான காஸ்ட் 2,50,000. இது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2,50,000. இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் எடுக்கும்போது அதே காஸ்ட்டை அப்படியே காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், இண்டெக்ஸேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நோ இண்டெக்ஸேஷன், செகண்ட் ஆப்ஷனில் இண்டெக்ஸேஷன் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். இப்போ இண்டெக்ஸேஷன் இல்லைன்னா இதனுடைய ரேட்டு 12.5%, இண்டெக்ஸேஷன் எடுத்தோம்னா இதனுடைய ரேட்டு 20% எடுத்துக்கிறோம். இப்போ இண்டெக்ஸேஷன் இல்லாமல்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் 5 lakhs, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2,50,000 ஆக்சுவலாக இன்கர் பண்ணதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த ரெண்டு காஸ்ட்டையும் ஆட் பண்ணி 7,50,000 டோட்டல் காஸ்ட்டை நெட் சேல் கன்சிடரேஷன் 17,64,000 மைனஸ் பண்ணினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10,14,000 கிடைக்குது. இப்போ இதில் ரேட்டு 12.5% அப்ளை பண்ணுறோம். 10,14,000 இன்ட்டு 12.5%, 1,26,750 இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் டேக்ஸ் பிஃபோர் சர்சார்ஜ் அண்ட் செஸ். இது ஆப்ஷன் 1ல் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல். இப்போ ஆப்ஷன் 2 எடுக்க போகிறோம். ஆப்ஷன் 2ல் இண்டெக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்க போகிறாங்க, டேக்ஸு 20% பே பண்ண போகிறாங்க. பட் இதில் இந்த ஆப்ஷன் எடுக்கும்போது டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆப்ஷன் வருது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேஷன் பண்ணும்போது ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஆப்ஷன் டு பே டேக்ஸ் ஒன்லி. ஸோ டேக்ஸ் பே பண்ணுறப்ப ஆப்ஷன் எடுத்து இண்டெக்ஸேஷனோட இண்டெக்ஸேஷன் இல்லாமல் டேக்ஸ் பே பண்ணலாம். பட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்கிற அமௌண்ட்டு ரெண்டு ஆப்ஷன்லேயுமே ஒன்றா தான் வரும், அதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஒன்லி ஃபார் கேல்குலேஷன் பர்பஸஸ்க்கு இந்த ஆப்ஷன் 1, 2ல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ ஆப்ஷன் 2ல் சேல் கன்சிடரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் மைனஸ் பண்ணி நெட் சேல் கன்சிடரேஷன் 17,64,000 இருக்குது. இதில் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனை இண்டெக்ஸேஷன் பண்ண போகிறோம். 5 lakhs இருக்கிற காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயருக்கான இண்டெக்ஸை மல்டிப்ளை பண்ணி வாங்கின இயருடைய இண்டெக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். இது வாங்கின வருஷம் 2002-3 2023 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. அந்த இயருக்கான இண்டெக்ஸ் 105. இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண இயருடைய இண்டெக்ஸை கீழே போடுறோம் 105. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயர் என்ன 24-25 ப்ரீவியஸ் இயர். அதுக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 363. காஸ்ட் இன்டூ தட் இஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் 5 lakhs இன்டூ 363/105, 17,28,571. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இண்டெக்ஸேஷன் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்டூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயருடைய காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் டிவைடட் பை எந்த இயரில் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அந்த இயருக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புது ஃப்ளோர் கட்டினது 2024-25, அந்த இயருக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 113. இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம போடணும். 2,50,000 இன்ட்டு 363/113, அமௌண்ட் 8,03,097 rupees. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதை நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். நமக்கு ஆன்சர் நெகட்டிவாக வருது, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸாக வருது. 7,67,668, 17,64,000 25,31,668 மைனஸ் பண்ணால் ஆன்சர் மைனஸில் வருது, நெகட்டிவ். தட் இஸ் இது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். இங்கே டேக்ஸ் எதுவும் வராது. இது கீழே மறக்காமல் இந்த நோட்டை மென்ஷன் பண்ணணும். However, in either option, ரெண்டு ஆப்ஷன்லையுமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷால் பி 10,14,000. இந்த 10,14,000 தான்
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டு ஆப்ஷன்லேயுமே. ஆப்ஷனில் டேக்ஸ் அமௌண்ட் கால்குலேஷன் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர ரெண்டு ஆப்ஷனில் அவங்க எது சூஸ் பண்ணாலும் அவங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வில் பி 10,14,000. பட் த டேக்ஸ் லயபிலிட்டி இங்கே சேஞ்ச் ஆகும். டேக்ஸ் லயபிலிட்டி அண்டர் ஆப்ஷன் 1 இஸ் 1,26,750 அண்ட் அண்டர் ஆப்ஷன் 2 இட் இஸ் நில். ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி நில்லுங்கிறப்ப இங்கே 0. Tax liability on this can be reduced to 0. However, loss of the loss 7,67,668 loss shall not be carried forward as his long-term capital gain shall be 10,14,000 and tax on the said gain is nil. இந்த வீடியோவில் சிஎம்ஏ ஜூன் 2025 எக்ஸாமுக்கு கேபிட்டல் கெயின்ஸில் முக்கியமான சேஞ்சஸில் பர்டிகுலராக பீரியட் ஆஃப் ஹோல்டிங், ரேட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் இண்டெக்ஸேஷன் ரிலேட்டடாக என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் முக்கியமாக நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.